கால் முட்டுக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ இல்ல கரண்டைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியிலயோ கடுமையான வலிவேதனையோட ஒரு கிளைண்ட் வந்து சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. பல வருஷமா டீச்சிங் ஃபீல்டுல ஆசிரியரா பணி செய்தாங்க. 1 மணி நேரமா நின்னே வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு கடுமையான வலிவேதனை, சியாட்டிகா நரம்பிழுத்தல் நோய் மற்றும் அந்த தசைகள்ல வந்து ரொம்ப இறுக்கம், கிராம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வலிகள் கடுமையான இருந்துச்சு. ஆசிரியர் பணிவே எக்ஸிட் ஆகிட்டு, அதாவது அந்த வேலையை விட்டு வெளியேறி இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீஸ் ஒர்க் தான் பாக்குறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த வலிவேதனை கொஞ்சம் கூட குறையாம அடிக்கடி அந்த வலிவேதனை இருக்கு. நைட்டு தூங்கும் போது கடுமையான வலிவேதனை, விண்ணு இழுக்கிற மாதிரி, தெரிக்கிற மாதிரி இருக்கு. ஆளுக்கு முழுமையான முறையில் ரத்த ஓட்டம் செல்லாம இருந்தாலோ இல்ல மசில்ஸ் இருக்கக்கூடிய அந்த தசை பிடிப்பு, வாயு பிடிப்பு மற்றும் இறுக்கமா இருந்தாலோ, நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீங்கேஜ் சொல்லக்கூடிய நரம்பு சுருங்குதல் ஏற்பட்டாலோ, நரம்புகள்ல சரியான ரத்த ஓட்டம் இல்லாம இருந்தாலோ இந்த வலி கடுமையான அளவுக்கு ஏற்படும். உணவுல கட்டுப்பாடு இல்லாம புளிப்பு சார்ந்த உணவுகளை அதிகமா எடுக்கும் போது இந்த வாதம் சம்பந்தப்பட்டது, அதாவது பக்கவாதம், முடக்குவாதம், கீழ்வாதம் சொல்லுவோம். இந்த கீழ்வாதத்தினுடைய ஒரு வகை தான் இதுவும் கூட. அந்த கடுமையான வலி, அதாவது 10 நிமிஷம் கூட யாரும் பேசுறத சமணங்கால் போட்டு உட்கார முடியல, கால் மடிச்சு உட்கார முடியல, 10 நிமிஷம் நிக்க கூட முடியல, நின்னா, நடந்தா, உட்காந்தா, தூங்கினா எப்பயுமே இந்த வலி கடுமையான அளவு இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு தான் இந்த சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. சிகிச்சை முடியும் போதே மிகப்பெரிய மாற்றத்தை உணவாங்க. முதல் சிகிச்சையிலே மிகப்பெரிய மாற்றம். பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா மருத்துவ உபகரணங்களும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் பொருட்களாகும். வழிகாட்டின் அடிப்படையில் உயிர் மருத்துவ கருவிகள், பயோமெடிக்கல் வேஸ்டை முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. எல்லா வகையான சிகிச்சையும், எல்லா வகையான மருந்துகளும் எடுத்தும், எல்லா வகையான பரிசோதனை செய்தும் பலனளிக்காமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் மிக மிக இலகுவான சிகிச்சையில் முழுமையான விடுதலை. நிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம், மேலப்பாளையம், திருநெல்வேலி.